அரசியலமைப்பின் பகுதிகள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 22 பகுதிகளை கொண்டிருந்தது. தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 25. ஃபஸ்ட்டாக பகுதி 1 ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும். இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து 1லிருந்து 4 வரை ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் 1 to 4 வரை உள்ள சரத்துகள் பகுதி 1ல் சொல்கிறாங்க. அடுத்து 2 குடியுரிமை. குடியுரிமை 5லிருந்து 11 வரை உள்ள விதிகள் குடியுரிமையை பற்றி சொல்லுது. இது பகுதி 2. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். 12லிருந்து 35 வரை உள்ள பிரிவு அடிப்படை உரிமைகள் சொல்கிறாங்க. அடுத்து பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்துகள் 36லிருந்து 51 வரை இருக்குது. அடுத்ததாக பகுதி 4ல் ஏ அடிப்படை கடமைகள். இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து 51ல் ஏ. அடுத்ததாக பகுதி 5 மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. இது ஒரு 5 டைப்பாக பிரியுது. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மத்திய அரசாங்கம் 52லிருந்து 151 வரை உள்ள விதிகள் மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டாக நிர்வாகத்துறை. நிர்வாகத்துறை 52லிருந்து 78 வரை. அடுத்ததாக பாராளுமன்றம் 79லிருந்து 122 வரை உள்ள சரத்துக்கள். குடியரசுத் தலைவரின் சட்டமியற்றும் அதிகாரம் 123. உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய சரத்துக்கள் 124லிருந்து 147 வரை. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் 148லிருந்து 151 வரை. அடுத்ததாக பகுதி 6 மாநில அரசாங்கம். இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து 152லிருந்து 237 வரை. ஃபஸ்ட்டு பொதுவானது. பொதுவானது 152. நிர்வாகத்துறை 153லிருந்து 167 வரை. அடுத்ததாக மாநில சட்டமன்றம் 168லிருந்து 212 வரை மாநில சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது. அடுத்து ஆளுநரின் சட்டமியற்றும் அதிகாரம் 213. உயர்நீதிமன்றங்கள் 214லிருந்து 232 வரை உள்ள சரத்துக்கள். அடுத்து துணை நீதிமன்றங்கள் 233 to 237 வரை உள்ள சரத்துக்கள் துணை நீதிமன்றங்களை பற்றி சொல்லுது. அடுத்ததாக பகுதி 7 முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி மாநிலங்கள். சரத்து 238. 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட 7வது சட்டத்திருத்தத்தின்படி இந்த பகுதி நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லுது. 239லிருந்து 242 வரை ஒரு ஆர்டிகிள்ஸ் யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது. அடுத்ததாக பகுதி 9 ஊராட்சி அமைப்புகள். 243 to 243ல் ஓ வரை. அடுத்து பகுதி 9ல் ஏ நகராட்சி அமைப்புகள். 243 பி to 243 இசட் ஜி. அடுத்ததாக பகுதி 9ல் பி கூட்டுறவு அமைப்புகளை பற்றி சொல்லுது. 243 இசட் ஹச் to 243 இசட் டி. அடுத்ததாக பகுதி 10 தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள். 244லிருந்து 244 ஏ. அடுத்து பகுதி 11 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். 245 to 263 வரை. அடுத்து சட்டமியற்றும் உறவுகள் 245 to 255 வரை. நிர்வாக உறவுகள் 256 to 263 வரை. அடுத்ததாக பகுதி 12 நிதி சொத்து ஒப்பந்தங்கள் வழக்குகள். இது 264லிருந்து 300 ஏ வரை உள்ள ஆர்டிகிள்ஸ் சொல்லுது. ஃபஸ்ட்டு நிதி தொடர்பானது 264 to 291 வரை. அடுத்ததாக கடன் பெறுதல் 292 to 293. சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகள் 294லிருந்து 300 வரை. அடுத்ததாக சொத்துரிமை 300 ஏல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பகுதி 13 வணிகம் வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட உறவுகளை பற்றி பகுதி 13 சொல்லுது. இதோட ஆர்டிகிள்ஸ் 301லிருந்து 307 வரை. பகுதி 14 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் 308லிருந்து 323 வரை. இதில் அரசு பணிகள் 308 to 314. அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி 315 to 323 வரை உள்ள சரத்துக்கள் சொல்லுது. அடுத்து 14ல் ஏ தீர்ப்பாயங்கள். தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் 323 ஏ to 323 பி. அடுத்து பகுதி 15 தேர்தல்கள். இது 324லிருந்து 329ல் ஏ வரை உள்ள ஆர்டிகிள்ஸ் தேர்தல்களை பற்றி சொல்லுது. அடுத்த பகுதி
16 வந்து சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்லுது. இதோட ஆர்டிகிள்ஸ் 330லேருந்து 342 ஏ வரை. அடுத்ததாக பகுதி 17 வந்து ஆட்சி மொழி பற்றி சொல்லுது. இதோட ஆர்டிகிள்ஸ் 343லேருந்து 351 வரை. இதில் மத்திய அரசின் மொழி வந்து 343 டு 344. அடுத்த மண்டல மொழிகள் வந்து 345 டு 347. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற மொழிகள் வந்து 348 டு 349. சிறப்பு கட்டளைகள் வந்து 350 டு 351. அடுத்ததாக பகுதி 18 நெருக்கடி கால சட்ட முறைகள் 352லேருந்து 360 வரை நெருக்கடி நிலைகளை பற்றி சொல்லுது. அடுத்த பகுதி 19 பல்வகைப்பட்டவைகள். இதோட ஆர்டிகிள்ஸ் 361லேருந்து 367 வரை. அடுத்ததாக பகுதி 20 அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பற்றி சொல்லுது. இதோட ஆர்டிகிள் 368. அடுத்ததாக பகுதி 21 தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் 369லேருந்து 392 வரை. அடுத்ததாக பகுதி 22 குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்ப பெறப்பட்ட விதிகள் பற்றி சொல்லக்கூடியது தான் பகுதி 22. இதோட ஆர்டிகிள்ஸ் 393லேருந்து 395 வரை. நன்றி.